வெல்கம் டு கிரிக்கெட் கேமர் சேனல். பார்த்தோன்னா கேம் சேஞ்சர் ஃபைல் ஐபிஎல் மோடு தான் விளாட போகிறோம். அதுவும் கரியர் மோடில். அது இப்போ கரியர் மோட்னான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். எதுக்கு இவ்வளோ பெரிய கேப்னா அது கேமில் போகும்போது சொல்கிறேன். டாஸு ஜிடி ஜெயிச்சு அவங்க பேட் ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம தான் பவுலிங் போட போகிறோம். போயிடலாம். தான் சொன்னேன், நான் கரியர் மோடு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நாங்கள் மேலே தீபக்னு இருக்கும். தீபக் தான் என்னோடய பேர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து லியோ. அது நீங்கள் போகும்போதே உங்களுக்கே தெரியும். எங்கள் அப்புறம் அவங்க வந்துட்டுருக்காங்க ஃபீல்டிங்கில். சுப்மன் கிலோ ஸ்போர்ட்டில் வரும். இங்கே ஏதோ வந்திருக்கும் லியோ தீபக் 55 விக்கெட்டோட. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ தனியாக அதுக்குன்னே க்ரியேட் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம இந்த ஐபிஎல் மோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் மோடில் வந்து நம்ம வந்து விளையாடின்னு இருக்கோம். உங்களுக்கு சவுண்டெலாம் கரெக்டாக கேட்கணுன்னு நினைக்கிறேன். இப்படி கேட்கலன்னா இன்னொரு வாட்டி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு போய் நான் பார்க்குறேன். இங்கே பாலே பவுண்டரி. ஓகே, ஏதோ பண்ணி ஒரு பாலை போடுவோம். சரி, பால் ஓகே தட்டி விட்டுக்கிறாரு. இந்த ஓவர் முடிஞ்சோடனே நான் சவுண்டு ஒழுங்காக கேட்குதான்னு போய் பார்க்குறேன். உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவை எடுத்தேன், பட் அதில் சவுண்டே கேட்கல. நான் பேசினதோ சரி இந்த கேம் நல்லா ஓகே. 4வது பாலை போட வரும். என்ன ப்ரோ பண்ணுறேன், சாரி. இந்த சவுண்டு இவ்வளோ வச்சா தான் உங்களுக்கு கேட்கும். நாங்கள் பவுண்ட்ரி போயிட்டு இருக்குது. ஓகே, ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சிட்டாங்க நம்ம ஓவர்லேயே. விடக்கூடாது அப்படி. ஆனால் நம்ம அந்த மாதிரியே தான் போட்டுட்டு. ஓகே, நம்ம லாஸ்ட்டு பால் போட வரும். லாஸ்ட் பால் முடிஞ்சிட்டு போயிருக்கு. எப்போ ஓவர் கொடுப்பாங்கன்னு தெரியல. அந்த லாஸ்ட் பால் ஓகே, டாட் பால் ஒரு வந்துடுது. அப்போ ஒரு விக்கெட்டு வேறு போயிருக்கு. 2வது ஓவர் சரி 3வது ஓவர். இங்கே பவுண்ட்ரி. என்ன ப்ரோ, நான் வந்தால் மட்டும் அடிக்கிறீங்க, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? பாலே பவுண்ட்ரி. நான் தான் கரெக்டாக போட்டாலும் அடிக்கிறாங்கண்ணே. ஏன்னா இது எக்ஸ்பெக்ட். ஓகே, டாட் பால். என்னென்னோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நான் சொல்லிக்கிட்டே அடிக்கிறாங்க நம்மளை. என்ன பண்ணேன், எல்லா பாலும் கரெக்டாக தானே போடுறேன். மறுபடியும் எக்ஸ்பர்ட் போர்டில் வச்சது தப்பாக போச்சு ப்ரோ. ஒரு விக்கெட்டாவது எடுக்க பார்க்கலாம். ஒரு விக்கெட் ப்ளீஸ், ஒரு விக்கெட். அவுட்டா? என்ன அம்பேர் ப்ரோ நம்ம பக்கமாக இருப்பார் போல். பால் பிச்சா எங்கேயோ போச்சு, பட் பட்டுடுச்சு. என்னன்னு தெரியல, பார்ப்போம். கேட்டுக்கிறாங்க. பேட்டில் 9 விக்கெட். சம்பேஸ்கால் போடு. விக்கெட்டுங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு விக்கெட்டு ப்ரோன்னு. விக்கெட்டு. நான் ஒன்றும் எடிட் பண்ணல, ரெக்கார்ட்லாம் பண்ணல. வாய்ஸ் கொடுத்துல எடிட் பண்ணிவிட்டு அப்படியே லைவில் அப்படியே விளையாடிக்கிட்டே இந்த வாய்ஸ் கொடுத்துட்டுக்கிறேன். விக்கெட்டு போடு. முதல் விக்கெட்டு வந்துக்குது. இங்கே சுப்மன் கில் எடுத்துக்கிறோம் கரியர் மோடில். இன்னொரு விக்கெட். மை காட், நீங்கள் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து வச்சுக்கிறோங்க. நம்ம 2 விக்கெட்டு. ஐயோ மக்களே, என்னென்னோ நடக்குது. விக்கெட்டு நான் எதிரே பார்க்கல, ஏதோ போடணுன்னு போட்டேன். ஓவரும் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஓவர் முடிஞ்சிச்சு. இதோட எப்போ தராங்கன்னு பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு எத்தனாவது ஓவர், 3வது ஓவர்னு காட்டுது, சரியா தெரியல. ஓகே, 9வது ஓவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. போடலாம். நம்ம என்ன அப்புறம் ஃபீல்டிங், பவர் பிளே ஃபீல்டிங்கே இருக்குது. ஓகே, இது ஓகே. பால் போடலாம். நம்ம வந்து இதில் ஃபாஸ்ட் பவுலர். இதில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஸ்பின் பவுலராக மாறலாம். ஓகே, இன்னும் வீடியோக்காரன் லைக் பண்ணால் தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்க. இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது பவுண்டரி. இந்த வீடியோ வரும்போது ஐபிஎல் ஃபைனலு, சாரி இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனலோடு இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நடந்துகிட்ருக்க ஐபிஎல் ஃபைனல் ஆர்சிபி vs ஜிடி, அதோடு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வரும்போது அதெல்லாம் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய கேம்லாம் விளாட்லாமான்னு சொல்லுங்கள் கமெண்டில். விளாட்லாம். ஒருத்தர் சச்சின் சாகா கேம் விளாட்லான்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக போடலாம். இன்னும் ப்ரோ ஓவர் முடிச்சா ஓகே. சச்சின் சாகா உங்களுக்காக அடுத்த வீடியோ வரும் ப்ரோ. வெயிட் அண்ட் சி ப்ரோ. கீப் வெயிட்டிங். ஓகே, அடுத்த ஓவர் எப்போ தராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இல்லை இங்கே 187ன்னு ஒரு டார்கெட்டை வச்சுருக்கிறாங்க. 7 விக்கெட்டு விட்டு. ஜேசன் ஹோல்டர்லாம் அடிச்சிருக்கிறாரு 46.
ருத்ராஜ் கேக் ஓடும், நம்மளும் இறங்க வரோம். இங்கே நம்ம பின்னாடி சாமி கும்பிட்னு வரோம். இப்போ இந்த மேட்ச் வின்னர் டெவால் பரு டிரைவிஸ் மாதிரி நம்ம தான் முதல்ல ஸ்ட்ரைக்லேயே. ஓகே ப்ரோ, இன்றைக்கி ஏதோ பயங்கரமாக சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை வச்சு மெதுவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஸ்டக்கோடையே. ஓகே, டாட் பால் தான் பால். பார்க்கலாம், ஒரு 2 எடுத்துப்போம். சூப்பர். ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆகிருக்கிறாரு. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஒரே விக்கெட் ஆகிருக்குதுங்க. ருத்ராஜ் கேக்வாடு என்னங்க பண்ணுறாரு அவர்? ரியல்லையும் ஒழுங்காக விளாட மாட்டாரு, கேம்லேயும் ஒழுங்காக விளாட மாட்டார். பேசிக்கிட்டே இங்கே ஊட்டம் பால். இதுக்கு மேலே நான் பார்க்க போகிறது இல்லைங்க. தூக்கி சைடு தான் போகிறேன். ஷார்ட்டு தான் இதுக்கு மேலே. ஷார்ட்டே அடிக்கலாம். இது மாதிரி ஷார்ட் போட்டுட்டு தூக்கியே அடிக்கலாம். கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த இது மாதிரி எடுத்துக்காதீங்க. வேறு எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தூக்கி அடிச்சிருக்கிறோம். பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி போவோம். எது சொன்னாலும் அது தப்புனா எப்படிப்பா என்னால் சொல்ல முடியும். லாஃப்டர் ஷாட்டுக்கே போகலாம் நம்ம. எப்பா சொல்லி முடியத்தோடு மாறி. ஓகே, படலை. ஒரு நல்ல இன்னிங்ஸை க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் மேட்ச்சில் நம்ம ஒரு நல்ல விளையாடையாக பார்க்கலாம். கரியர் மோடிது எனக்கு தெரியும், சொல்லியிருக்கேன். அது எப்படின்னு தனி வீடியோ போடுறேன். பால் மாதிரி போகிறாரு. நோ லுக் ஷாட் ட்ரை பண்ணலாம். பட்டிருக்கு, பட் ஒழுங்காக படல. கீழே பவுண்ட்ரியாக போகுது. ஓகே, நம்ம வந்தாச்சு சைக்கிளில். மேலே நம்ம மாட்டின அடி விட்டுத்தான். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஷாட்டு தான் போகிறதுக்காக ஒரே வழி. தூக்கி விடலாம். பட்டிருக்கு. ஓகே, போமா. எஸ், 4. இனிமேல் வீடியோலாம் கரெக்டாக வரும் மக்களே, கோச்சிக்காதீங்க. ஏன் எத்தனை நாள் வரணும்னா ஃபோனு கொஞ்சம் உடஞ்சிச்சு. அப்புறம் ஹெல்த்து ப்ராப்ளமான ஒரே நிமிஷம். ஓகே, ஹெல்த்து ப்ராப்ளம்னால கொஞ்சம் வீடியோலாம் வரல. 4 நாளாச்சு வரும். சுத்தமாக முடியல, வீடியோ பேசக்கூட முடியல என்னால். அந்தளவுக்கு இருந்தேன். இப்போ கொஞ்சம் சரியாயிருக்கு. இதனால் வீடியோ டெய்லி ரெகுலராக வரும். ஓகே, ரெகுலராக வரும். இங்கே போகிற ஸ்பீடாக பார்த்தா 4 போகும்னு நினைக்கிறேன். எஸ், போயிருக்கு. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். மன்னிச்சிருங்க. இனிமேல் வீடியோ வரும். நீங்கள் கமெண்டில் சொல்கிற கேமையும் நான் ப்ளே பண்ணி போடுவேன் கண்டிப்பாக. நான் என்னங்க பண்ணேன்? கரெக்டாக தானேங்க டைம் பண்ணேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவுட்டு. 21 ரன்னுக்கு, அதுவும் 13 பாலுக்கு. என்னங்க தப்பு பண்ணேன்? கரெக்டாக தானேங்க போட்டேன். சாரி, கரெக்டாக தானேங்க அடித்தேன். ரொம்ப கைட்டின்னு போகுது. மொதல் மேட்சாக போச்சா? சரி, பார்ப்போம். ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் எப்படி விளாட்றாங்க. லாஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் பார்க்கலாம். அநியாயமாக இப்படி அவுட் ஆகிட்டாங்க. நான் சத்தியமாக கரெக்டாக தான் இன்னும் ஏன் படலைன்னு தான் எனக்கு தெரியல. நான் கரெக்டாக என்னென்னா தப்பாக என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேட்சே போச்சே. போல்டு இங்கே மறுபடியும் நான் பார்த்தா மட்டும் ஏன் ப்ரோ போல்டு ஆகுற? என்ன ப்ரோ நடக்குது இங்கே? இப்போ நம்ம தான் பிளேயராக இருக்கணும். ஆனால் யார் முகேஷ் சௌத்ரி, எஸ்கோபால், யாரையாவது எஸ்கோபா, எஸ்கோபால். ஓகே, முகேஷ் சௌத்ரி இருக்கிறோம். என்ன ப்ரோ நடக்குது? 10 பால் 22 த்ரில்லரு ப்ரோ. ஐயோ, ரஷித் கான் இங்கே. ஓ மை காட். கேட்ச் ஷிட். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, எஸ்கோபால் இறக்குறேன். கோபால் முடிஞ்சு மேட்ச்சு. 9 பால் 22. எங்கத்தான் போய் அடிக்கிறேன் இங்கே? என்ன மறுபடியும் கேட்சே? எங்கே முடிஞ்சு மேட்ச்சு? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. அது ஏன் ப்ரோ நான் பார்க்கும்போது மட்டும் அவுட் ஆகுறேன்? மேட்ச் முடிஞ்சு ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ச்சே நக்கிட்டு போயிடுச்சு. பாருங்க தலை என்ன பண்ணுற ஒரு
நிஜத்துலலாம் நல்லா தான் ஆடுறாரு. கேமில் ஏன் இந்த ஏஐ கன்றாவி ஏதோ பண்ணுது. இன்னைக்கு தோக்க போகிறது உறுதி. முதல் மேட்ச். ஓ என்ன ப்ரோ பண்ணுற? ஃபாஸ்ட் பவுலர் தான் ப்ரோ. அடிக்கலாம் ப்ரோ. அடியான் ப்ரோ. என்ன ப்ரோ 6 ப்ரோ. 6ஆவது அடியா ப்ரோ. உனக்கு திருப்தியாக இருக்கும். ஓ போ 4 இப்போ அடிச்சு என்ன ப்ரோஜனம் ப்ரோ? ஓவர் 10 ப்ரோ. தேவையே இல்லாத நம்ம அவுட் ஆகிட்டோங்க. நின்றுக்கலாங்க. நாங்கள் நின்று இருந்தால் கொஞ்சம் ரன்னாவது அடிச்சிருக்கலாம். தேவையே இல்லாத அந்த தப்பான ஷாட்டை ஆடி அவுட் ஆகிட்டேன். ஏன் அவுட் ஆனால் எதுக்கு அவுட் ஆனான்னு எனக்கே தெரில. அந்த மாதிரி ஒரு அவுட்டு இங்கே என்ன எல்பிடபிள்யூ அவுட்டா இல்லை. நான் நடக்குது இந்த மேட்ச்சில். ஓவர் 10 ப்ரோ. எவனத்தை பண்ணேன் ப்ரோ. ஏய் என்ன எல்பிடபிள்யூவா சாவடிறீங்க? சிங்கிள் எடுக்கிறாங்க. எப்போ வந்து சிங்கிள் எடுக்கிற ப்ரோ நீ? டபுள் வாரியா? ஓகே லாஸ்ட்டு பாலு. ஏதோ ஒரு அடி. லாஸ்ட்டு ஷாட். டாட் பாலு. ஓகே இந்த மேட்ச் முடிவு கொடுத்து ஜிடி வின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சை. நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுட்டோம் 15 ரன் வித்தியாசத்தில். அடுத்த மேட்ச் நான் அவங்கள சந்திக்கிறேன். நம்ம நின்றுக்கலாம். நம்ம அடுத்த வாட்டி 1 டவுனில் இறங்கலான்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் நம்மளுக்கு செட் ஆகலை. 1 டவுனில் இறங்கலாம் அடுத்த வாட்டி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் கீப் வெயிட்டிங் கைஸ். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னென்னு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க ப்ளீஸ்.